12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அதுல எனக்கு இதுல கர்த்தர் ஒரு விளக்கத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சவுல கர்த்தர் சந்திச்சு அவர் பவுலா மாறுறாரு. அந்த சவுலா சந்திக்கிற பொழுது அவருடைய 2 கண்களும் குருடாகி போய்விட்டது. அப்படித்தானே? குருடாகி போய் அவர் திருப்பி அனனியாவை விட்டு கர்த்தர் அந்த பார்வையை சவுலுக்கு கொடுக்கிறார். சவுல் பவுலாக மாறுகிறார். மாறுறதுக்கு பொழுது அநேக ஜனங்களுக்கு ஒரு சுவிசேஷகனாய் அவர் அனுப்பப்படுகிறார். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் காணப்பட்டிருக்கிறது. ஒரு பலவீனம். அது என்ன பலவீனம் உண்டு? நான் பைபிளை ஆராய்ந்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தி கொடுத்தது, அவருடைய கண்களில் இருந்து ஏதோ ஒரு பலவீனம் காணப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள், அதான் சொல்றாரு, உங்கள் கண்களில் ஒன்றை பிடுங்கி கொடுங்கள் என்று சொன்னா கூட நீங்க பிடுங்கி கொடுத்திருப்பீங்களேன்னு கேட்கிறாரு. அப்ப அவருடைய சரீரத்திலே எது பலவீனப்பட்டு இருந்தது என்றால் கண். அந்த கண்ணுடைய பலவீனத்து நிமித்தம் அங்கே கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-8. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அங்க யோனா மீறுதல் பண்ணி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. அப்படித்தானே? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. இங்க சவுல் மீறுதல் பண்ணி 3 நாள் புசியாமலும் குடியாமலும் பார்வையிட்டு போறவனா இருக்கிறான். அதுக்கடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமத்துற பொழுது அவர் 3 நேரம் கிறிஸ்தமனை தோட்டத்துல போய் பிதாவின் இடத்தில்